ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி என்னோடய டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் 4 o'clock எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போடவே 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சாமி கும்பிட்டு முடிக்க 5:15 ஆகிடுச்சு. எப்போவுமே இந்த 6 நாளும் நான் வந்து 5 o'clock 4:30 4:45 அந்த டைம்குள்ளேயே கும்பிட்டு முடிச்சுருவேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் 5:15 வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு எங்கள் ஊரில் திருவிழா தேர்லாம் வந்துச்சு. நேற்றுக்கு கடைங்கள்லாம் ஃபுல்லாக 1 கிலோமீட்டருக்கு கடைங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சரி, பசங்க போய் பார்க்கணுன்னு ரொம்ப தொல்லை பண்ணாங்க. சரி, கூட்டிகிட்டு போனோம். போகும்போதே லேட் ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு தான் போனோம். வரும்போது நைட்டு 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு சரி சண்டேன்றதுனால அப்புறம் கூட தூங்கிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு பூஜையை நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால டிஃபன்லாம் பொறுமையாக தான் செய்வோம். மதியம் லஞ்ச் வந்து மார்னிங் செய்ய மாட்டோம், ஆஃப்டர்நூன் தான். இன்றைக்கி நார்மலான டே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக போகும். சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தேன். எந்த வேலையும் செய்யலை. இதில் வந்து தேர் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர் நல்ல பெரிய தேர், அது நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் கூட இதில் காமிச்சிருக்கேன். பசங்கள்லாம் ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே நல்லா இருந்துச்சு. அந்த கடையெல்லாம் நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே திருவிழா கடைங்கன்னா கொஞ்சம் பொருள் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாங்கள் எதுவுமே வாங்கலை. சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் அங்கங்கே ஐஸ்கிரீமு ஜூஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். தேருக்கு உள்ளே போய் அலோவ் பண்ணாங்க. டோக்கன்லாம் கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள். ஆனால் செம்ம ரஷ்ஷு. க்யூலேயே எங்கன்னா ஒரு 1000 பேர் நிற்பாங்க. நாங்கள் அந்த கடை வீதி மொத்தம் சுற்றிட்டு வர 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த 1.5 மணி நேரம் கூட கூட்டம் சுத்தமாக குறையவே இல்லை. அதனால் தூரமாகவே இருந்து தேரை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 90s கிட்டோட ஃபேவரெட்டு சின்ன பசங்களாம் அந்த கையில் எல்லாம் சுற்றுவாங்க பாருங்கள். அதை இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் நான். நல்லா தான் இருந்துச்சு. பசங்க வாங்கி தந்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய கடைங்க இருந்துச்சு. பொருள் தான் எதுவுமே வாங்கவே முடியல. எல்லாமே ரொம்ப ரேட்டு ஓவராக இருந்துச்சு.